தமிழ் ஆன்மீக வரலாற்றில் நம்பிக்கையையும் மீட்பையும் ஒளிக்கதிர்ப்பதாக ஒலிக்கும் ஒரு பெயர் அருணகிரிநாதர். ஒரு கவிஞர், ஒரு பாவி, ஒரு முனிவர். அவர் கடந்த இருளில் இருந்து இறைவன் ஒளிக்குச் செல்லும் பயணம் இன்று கூட கோடிக்கணக்கான முருக பக்தர்களை ஊக்கமளிக்கிறது. அருணகிரிநாதர் 15ஆம் நூற்றாண்டில் திருவண்ணாமலையில் பிறந்தார். இளமையிலேயே அவருக்கு பெண்கள், இசை, நடனம் போன்ற உலக விஷயங்களில் ஆர்வம் அதிகம். கவிஞராகப் பிறந்த வாக்கு இருந்தும் வாழ்க்கையை ஆசை மற்றும் சோம்பலுடன் வீணாக்கினார். அவரது சகோதரி கூட அவரது வாழ்க்கையை மாற்ற முயன்றார். ஆனால் அவர் தேர்ந்தெடுத்த பாதை துக்கமும் பெருமையும் மட்டுமே. ஒருநாள் வருத்தத்திலும் நோயினாலும் துயரத்தில் இருந்த அவர் தற்கொலை செய்ய முடிவு செய்தார். அருணாசலேஸ்வரர் கோவிலின் கோபுரத்தில் இருந்து பாய முடிவு செய்தார். அந்த தருணத்தில் ஒரு அதிசயம் நடந்தது. முருகப்பெருமான் தோன்றினார். ஒளிமிக்க அருள்மிகு வடிவத்தில் அருணகிரிநாதரை கையில் பிடித்து உயிரையும் ஆன்மாவையும் காப்பாற்றினார். அந்த நிமிடம் அவருடைய வாழ்க்கையை மாற்றியது. முருகன் அவருக்கு ஒரு பணி கொடுத்தார். பக்தியை பாட்டாக பரப்ப வேண்டும். அதற்குப் பிறகு கோவிலுக்கு கோவிலாகச் சுற்றி முருகனைப் பாடிப் புகழ்ந்தார். அவருடைய பாட்டுக்கள் ஆன்மீக ஆழமும் இசை ராகமும் கொண்டவையாக இருந்தன. அவரது புகழ்பெற்ற படைப்பு திருப்புகள் இன்று தமிழ் பக்தி இலக்கியத்தின் பொக்கிஷமாக விளங்குகிறது. அருணகிரிநாதரின் வாழ்க்கை ஒரு முனிவரின் கதை மட்டுமல்ல, பிழைத்தவரும் திருந்தலாம் என்பதற்கான ஆதாரமாகும். இன்று கோடிக்கணக்கானோர் முருகனை வேண்டி அவரது பாடல்களை உச்சரிக்கிறார்கள். அவர் சொல்லும் பாடம் எல்லாம் தொலைந்துவிட்டது போல இருந்தாலும் முருகனை நாடுங்கள், அருள் உங்களை வந்தடையும்.